உலகிலேயே முதலில் தோன்றிய சிவாலயம், நவகிரகங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னாலே கட்டப்பட்ட ஆலயம், பாரத தேசத்தின் பெருமை, இருள் ஒளியை அகற்றி ஞான ஒளியை வீசச் செய்யும் ஞான பூமி, ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் குழந்தை வரம் கொடுத்த திருத்தலம், மண் தோன்றிய நாளிலே மங்கை தோன்றிவிட்டாள் என்று இந்த ஆலயத்தின் பெருமையை பேசுவார்கள். பல மகான்களும் பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை அறிந்த தலம் இது. ஆலயத்தின் தலவிருட்சம் இலந்தை மரம். முற்பிறவி பாவங்களை போக்கி சாப விமோச்சனத்தை கொடுக்கும் தலம். சிவபெருமானின் அடியையும் முடியையும் தேடி பிரம்மனும் விஷ்ணுவும் புறப்பட்டார்கள். பிரம்மன் செல்லும் வழியில் தாழம்பூ ஒன்று தரையில் கிடப்பதை பார்த்தார். அதை கையில் எடுத்து நான் சிவபெருமானை பார்த்து விட்டேன் என்று பொய் சாட்சி சொல்ல கொண்டு வந்தார். தாழம்பூவும் சிவபெருமானிடம் பொய் சாட்சி சொன்னது. இதை அறிந்த சிவபெருமான் தாழம்பூவுக்கு சாபத்தை கொடுத்தார். சாப விமோச்சனம் பெறுவதற்காக தாழம்பூ வந்த திருத்தலம். மரகதத்தாலான நடராஜர் திருமேனி இருக்கும் தலம் இது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை தோஷங்களும் நீங்க இந்த மரகத திருமேனியை தரிசனம் செய்தாலே போதும். மங்களநாதர் சமேத்த மங்களேஸ்வரி அம்மனாக அமர்ந்து அருள் பாலிக்கும் திருத்தலம். இங்கிருக்கும் கல்வெட்டுகளில் மண்டோதரியின் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான யோகிகள் ஞான உபதேசம் பெற்ற இடம் இது. ஆயிரக்கணக்கான துறவிகள் அருந்தவம் புரிந்த தலம் இது. மங்களநாதர் சுயம்புவாக இலந்தை மரத்தடியில் தோன்றி காட்சி கொடுத்த திருத்தலம் திருவாசக திருத்தலங்களில் ஒன்று. பாண்டிய நாட்டின் பெருமை அதுதான் திரு உத்தரகோசமங்கை ஆலயம். இத்திருத்தலத்தில் ஸ்படிகலிங்கம் தான் மிக மிக சிறப்பு. 1000 லிங்கங்களை கொண்ட சகஸ்ரலிங்கம் அதைவிட சிறப்பு. இந்த ஆலயத்தில் மட்டும்தான் சிவபெருமானுக்கு தாழம்பூ பூஜை செய்கிறார்கள். முடிந்தால் இன்று திரு உத்தரகோசமங்கை ஆலயத்திற்கு சென்று மங்களநாதர் சமேத்த மங்களேஸ்வரி அம்மனை தரிசித்து அருளாசி பெற்று வாருங்கள். நன்றி.